இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். புதுச்சேரியில் இருந்து முதலியார்பேட்டை வழியாக கடலூர் செல்லும் பிரதான சாலையில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாகவே காணப்படுகிறது. மேலும் கடலூர் சாலை நடுவே உள்ள ரயில்வே கேட் தினமும் குறைந்தது 7 முறை மூடி திறப்பதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் 72 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிட்டு அதற்கான அடிக்கோல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து மேம்பாலம் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதி ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதி ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. பாரதியார் கலை கல்லூரியில் மகாகவி பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் தலைவர், சமூக சேவகர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் அவர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மகாகவி பாரதியாரின் புகழை ஓங்கி ஒலித்தார். நிகழ்ச்சியில் கதிர் முத்துரத்தினம் அவர்கள் பாரதியார் கவிதைகளை வாசித்தார். அருகில் பெரியவர் ஆதிமூலம் இயக்கத்தின் நிர்வாகிகள் மீனாட்சி சுந்தரம், ராஜா, கவுஞ்சியப்பர், அச்சுதன், அருண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புகழ் பாரதியார் புகழ் பாரதியாரின் புகழ் வந்தே வந்தே பாரதியார் புகழ் பாரதியாரின் புகழ். தேசம் என்பது தூய்மை, தேசம் என்று வழிபடும் தெய்வம், தேசம் கல்லல்ல மண்ணின் இதயம், தேசம் மண் வாசனை சுவாசிக்கும் பூமி, தேகத்தை விட தேசம் பல மடங்கு உயர்ந்தது, தேகத்திற்கு வயதானால் மதிப்பு குறையும், தேசத்திற்கு மகாகவி பாரதியின் புகழ், முண்டாசி கவிஞர் பாரதியின் புகழ், நெடுமை போக்கிய பாரதியின் புகழ், பராசக்தி மைந்தன் புகழ், பராசக்தி மைந்தனின் புகழ், மகாகவி பாரதியின் புகழ், மகாகவி பாரதியின் புகழ். மின்துறை நிலவும் ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மின்துறை அரசு செயலர் முத்தம்மா IAS அவர்களை சந்தித்து இது பற்றி வலியுறுத்தினார். புதுச்சேரி அரசு மின்துறையில் நிலவும் ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்கும் விதமாக புதிதாக தொழில் கல்வி படித்த இளைஞர்களை தேர்வு செய்து பணியில் அமர்த்தி மின்துறை நிலவும் ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மின்துறை அரசு செயலர் முத்தம்மா IAS அவர்களை சந்தித்து இது பற்றி வலியுறுத்தினார். செயலர் அவர்கள் இதற்காக நடவடிக்கை முதல்வரிடம் பேசி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் உறுதியளித்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 74வது பிறந்த நாள் விழா இன்று ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 74வது பிறந்தநாள் விழா இன்று புதுச்சேரி முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக புதுச்சேரி மாநில ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்படும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
அதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளுக்கும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் புதுச்சேரி மாநில செயலாளர் ஜி. பிரபாகர் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் திரு எஸ். குமார், திரு கோபி, எஸ். காமராஜ், எஸ். ரமேஷ், கே. ராமச்சந்தர், திரு தாரகை ராஜா, இணை செயலாளர் திரு ஆட்டுப்பட்டி பாஸ்கர், ஜீவா, தேவன், சோமு, கிஷோர், வான்றப்பேட்டை சக்திவேல், குரு, மாம்பட்டு பாலா, அம்பாக்கீரபாளையம் திரு சங்கர், சர்க்குணம், பாபு, கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் அருண், ஈஸ்வர், அஜித், தினேஷ், ராணா, விஜயகுமார் மற்றும் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் சிலைக்கு புரட்சி பாரதம் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் ஓவியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. உலக சட்டமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68வது நினைவு நாளை முன்னிட்டு புரட்சி பாரதம் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் க. ஓவியன் தலைமையில் புதுச்சேரியில் உள்ள மண்ணாடிப்பட்டு தொகுதி, கொடாத்தூர், சுத்துக்கேணி, ஊசுடு தொகுதி, தொண்டமாநத்தம், வில்லியனூர், புதுச்சேரி சட்டமன்றம், புதுச்சேரி அம்பேத்கர் மணிமண்டபம், கோவிந்தசாலை தொகுதி, அண்ணா சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல செயலாளர் க. கலையரசன், மேற்கு மண்டல செயலாளர் ஓ. கலையரசன், மேற்கு மண்டல இளைஞர் அணி செயலாளர் அரவிந்தன் என்கின்ற அஜித், மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் தேவா, துணை செயலாளர் ஸ்ரீகாந்த், கொடாத்தூர் கிளை செயலாளர் தனுசு, கதிர்காமம் கண்ணன், கோட்டக்குப்பம் அருண் என்கின்ற தேசமுத்து, மண்ணாடிப்பட்டு சரண் செல்வகுமார், வித்யசேகர், பிரேம்குமார், செல்வராஜ், சந்திரசேகர், முரளி, ஸ்ரீராம், நிவாஷ், யுவராஜ், கிஷோர், ஜீவன், விஷ்ணு, சாரதி, ஷர்மா, சரண், கணேஷ், சேது, செழியன், சரத் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சர்க்கிள் கல்ச்சர் பிராங்கோ இந்தியன் நிறுவனம் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி பொதுமக்களுக்கு பொருள் உதவி வழங்கினார்கள். சர்க்கிள் கல்ச்சர் பிராங்கோ இந்தியன் 2002ஆம் ஆண்டு பிரான்சில் தொடங்கப்பட்ட தொண்டு நிறுவனமாகும். இதன் குறிக்கோள் இந்தியாவில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு உதவவும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி புரிந்திடவும், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு உதவிடவும், இருளர் மற்றும் பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை உயர்த்திடவும் செயல்பட்டு வருகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி ஏற்பட்ட பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி முழுவதும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் மூலம் புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் மக்களுக்கு 150 பேருக்கு உணவு வழங்கப்பட்டது. புதுவை வான்றப்பேட்டில் உள்ள தாவிதுப்பேட்டை மற்றும் உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் 1இல் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சுமார் 1000 ரூபாய் மதிப்புள்ள மளிகை பொருட்களை 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை இந்த அமைப்பின் துணைத் தலைவர் திரு தவிது புஷ்பராஜ் வழங்கி உதவினார்.
74வது பிறந்த நாள் விழா கொட்டும் மழையில் அன்னதானம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு ஆடைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 74வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி ரஜினிகாந்த் ரசிகர்கள் அருள்மிகு பாலமுருகன் கோவில் மற்றும் சக்திவேல் பரமானந்தா சித்தர் மடத்தில் சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அருகே 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கொட்டும் மழையில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் 300 ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் 500 தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் இலவச புடவைகள் மற்றும் போர்வை, பேண்ட், சட்டைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பாண்டியன், பரிமளம், மோகன், கலை கதிரவன், விஜி, குமார், செல்வம், இரணியன், கருணாமூர்த்தி, தயாளன், குழந்தை தரஜ், ராதாமணி, பாபு மற்றும் தாய் வீடு பாண்டியன், பாயும் புலி செல்வம், கருணா உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் சுமார் 500 பேருக்கு லட்டுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட லேசி ப்ளூ ரெஸ்டாரண்டை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் லேசி ப்ளூ ரெஸ்டாரண்ட் கிழக்கு கடற்கரை சாலை விவேகானந்தா பள்ளி எதிரில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த ரெஸ்டாரண்டில் மற்ற உணவுகளை விட மீன் உணவுகள் தரமாகவும் சுவையாகவும் வழங்கக்கூடிய இந்த உணவகத்தின் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி லே ப்ளூ ரெஸ்டாரண்டை திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த லேசி ப்ளூ ரெஸ்டாரண்டில் 100 வகையான மீன் உணவுகள் இங்கு கிடைக்கிறது. தமிழகம் மற்றும் கேரள மாநிலத்தின் சுவைகளில் அனைத்து வகையான மீன்களும் இங்கு தரமாகவும் சுவையாகவும் வித்தியாசமாகவும் தயார் செய்து வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. முருங்கம்பாக்கம்பேட் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் பெஞ்சல் புயல் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இதில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம்பேட் பகுதியில் முருங்கம்பாக்கம் வில்லியனூர் சாலை ஆற்றங்கரை ஓரம் குடியிருக்கும் மக்கள் வெள்ள பாதிப்பினால் தங்கள் உடைமைகளை இழந்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு உதவிடும் வகையில் இப்பகுதியில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் தார்பாய்கள் வழங்கினார். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் அரசு சார்ந்த நலத்திட்ட உதவிகளை பெற ஏற்பாடு செய்வதாகவும் உறுதி கூறினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது ஆனந்தன் அவர்களின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர்.
சாலையில் உள்ள ஆரிப்பாளையம் மேம்பாலம் சேதமடைந்துள்ளதால் விரைவில் சரி செய்ய வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் ஆரிப்பாளையம் பகுதியில் உள்ள பழைய மேம்பாலம் மழையால் சேதமடைந்ததை அடுத்து 72 கோடி மதிப்பீட்டில் 360 மீட்டர் நீளம் 18 மீட்டர் அகலத்தில் பாலம் புதிதாக கட்டப்பட்டது. இந்த பாலத்தை கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்ட பாலம் திறந்து 1 மாத காலம் ஆகிய நிலையில் பாலம் சேதமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பாலத்தை கடந்து வருகின்றனர். பெரும் விபத்து ஏற்படும் முன் உடனடியாக பாலத்தை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சர்வதேச கர்லாக்கட்டை தினத்தை முன்னிட்டு 110 பேர் கலந்து கொண்டு இடைவிடாமல் 21 நிமிடம் கர்லாக்கட்டையை சுற்றி உலக சாதனை படைத்தனர். புதுச்சேரி உலக கர்லாக்கட்டை தினத்தை முன்னிட்டு வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 110 பேர் கலந்து கொண்டு இடைவிடாமல் 21 நிமிடம் 1188 முறை கர்லாக்கட்டையை சுற்றி சாதனை படைத்தார்கள். பாரம்பரிய கலையான கர்லாக்கட்டை குறித்து அடுத்து வரும் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 12ஆம் தேதி உலக கர்லாக்கட்டை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி பூர்ணாகுப்பம் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் உலக கர்லாக்கட்டை தினத்தை முன்னிட்டு 13வது ஆண்டாக அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பாரடைஸ் கடற்கரையில் ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் நிறுவனர் கலைமாமணி ஜோதி செந்தில்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த சாதனை நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். பாஜக மாநில செயலாளர் வெற்றிச்செல்வன் முன்னிலை வகித்தார். அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு அமைப்பின் செயற் மேலாளர் தமிழ்வாணன், தேசிய ஒருங்கிணைப்பாளர் அருண் முன்னிலையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என மொத்தம் 110 பேர் கலந்து கொண்டனர். இடைவிடாமல் 21 நிமிடம் நடைபெற்ற சாதனை நிகழ்ச்சியில் பித்தம், வாதம், கபம் என்ற அடிப்படையில் மெய்ப்பாடம் 1188 முறை சுற்றி உலக சாதனை படைத்தார்கள். இது குறித்து ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுல நிறுவனர் ஜோதி செந்தில்கண்ணன் கூறியதாவது: 2012ஆம் ஆண்டு முதல் தொடங்கி இன்று 13ஆம் ஆண்டு உலக கர்லாக்கட்டை தினத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். பித்தம், வாதம், கபம் என்ற அடிப்படையில் நடைபெற்ற அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிகழ்ச்சியில் 110 பேர் கலந்து கொண்டு 1188 வரை 21 நிமிடம் இடைவிடாமல் சுற்றி சாதனை படைத்தார்கள். மெய்ப்பாடம் மற்றும் கர்லாக்கட்டை சுட்டும் பொழுது உடம்பில் உள்ள நோய்கள் நீங்கி ஆரோக்கியமாக வாழலாம் என்று அவர் குறிப்பிட்டார். மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக கவிஞர் தமிழ்வொலி கல்வி வட்டம் சார்பில் பேராசிரியர் கண சிவகுமார் தலைமையில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கும் விதமாக மகாகவி பாரதியாரின் திருவுருவ சிலை அமைந்துள்ள சித்தானந்தா கோவிலில் கவிஞர் தமிழ்வொலி கல்வி வட்டம் சார்பில் பேராசிரியர் கண சிவகுமார் தலைமையில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துரை, கவிஞர் தமிழ்வொலி கல்வி வட்ட ஒருங்கிணைப்பாளர் வே செல்வன், ஆதிதிராவிட அரசு ஊழியர் சங்கங்களின் தலைவர் ஏடி மோகன்ராஜ், கவிஞர் தமிழ்வொலி கல்வி வட்ட நிர்வாகிகள் சண்முகம், கவிச்சுடர் குமரவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
வட இந்தியாவில் இயங்கி வந்த லேசர் ஸ்கின் ஹேர் லேசர் கிளினிக் இப்பொழுது முதல் முறையாக புதுவையில் திறக்கப்பட்டுள்ளது. இதுவரை வட இந்தியாவில் மட்டுமே இயங்கி வந்த லேசர் ஸ்கின் ஹேர் லேசர் கிளினிக் இப்பொழுது முதல் முறையாக புதுவையில் உள்ள லாஸ்பேட்டை அசோக் நகர் பாரதியார் சாலையில் இன்று திறக்கப்பட்டது. திறப்பு விழாவில் தோல் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் மஞ்சோட் மார்வா, டாக்டர் சிதம்பரம் குழந்தை மருத்துவர் மற்றும் ராமகிருஷ்ணன் ஜெனரல் மேனேஜர் ஆஃப் நியூ மெடிக்கல் சென்டர் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேலும் இன்று முதல் லேசர் ஸ்கின் ஹேர் லேசர் கிளினிக்கில் டாக்டர் சங்கராதேவி தோல் அழகியல் சிகிச்சைக்கான ஆலோசனையை தொடங்க உள்ளார். மேலும் இங்கு அனைத்து தோல் மற்றும் முடி சம்பந்தமான நோய்களுக்கு சிகிச்சையும் அதிநவீன லேசர் ட்ரீட்மெண்ட் சிகிச்சையும் வழங்கப்படும். எனவே பொதுமக்கள் அனைவரும் எங்களின் மருத்துவ சேவையை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொண்டனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.